ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். 2018ல ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் மூவி. படத்தோட பேரு செவன் ஸ்பிளிண்டர்ஸ் இன் டைம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, கூடவே மர்டர் இன்வெஸ்டிகேஷனும் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு. அங்க இறந்து கிடக்கிற டெட் பாடியோட உருவம் அப்படியே அச்சசல ஹீரோ மாதிரியே இருக்கு. இதை பார்த்து ஹீரோவும் ஹீரோவோட டீமும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ இறந்து போன அந்த ஆள் யாரு, ஹீரோ எப்படி இந்த கேஸை சால்வ் பண்றாரு, கில்லர் யாரு, கில்லரோட மோட்டிவ் என்ன, அதோட ஹீரோ பாஸ்ட் லைஃப் என்னங்கிறதையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல ஹீரோவோட மேலதிகாரி ஹீரோக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட பேரு டாரியஸ். ஹீரோக்கு ரீசெண்டா நிறைய ஞாபக மறதி வருதா, நிறைய விஷயங்களை மறந்துடுறான். மேலதிகாரிக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணாம ஹீரோக்கு இருக்கிறது சின்ன ப்ராப்ளம் தான் ரெக்கார்ட் மட்டும் பண்ணி ஹீரோக்கு கொஞ்சம் வாரம் ரெஸ்ட் கொடுக்குறாரு. ஹீரோக்கு ஞாபக மறதி மட்டும் பிரச்சனை இல்லை, ஹீரோக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா. அதோட ஒரு யங் கப்பிள் கார்ல போற மாதிரி விஷுவல்ஸ் கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து போகுது. அந்த கப்பிள் கார்ல போறப்ப 2 பேர் நடு ரோட்ல ட்ரெஸ்ஸே இல்லாம உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சில விஷுவல்ஸும் தெரியுது. ஸோ இந்த விஷுவல்ஸ்ல வரது யாரு, எதுக்கு இந்த ஞாபகங்கள் மட்டும் தனக்கு வருதுன்னு ஹீரோ ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. மேலதிகாரி ஹீரோ கிட்ட போலீஸ் பேட்சையும் கண்ணையும் கேட்கிறாரு. சைலன்சரும் வேணுமான்னு ஹீரோ கேட்கவும், என்னது சைலன்சரான மேலதிகாரி கேட்கிறாரு. ஹீரோக்கு இன்னொரு விஷுவல்ஸ் ஞாபகம் வருது. கார்ல ஒரு கப்பல் போனாங்கல்ல, அதுல அந்த பையன் இறந்து கிடக்கா, பக்கத்துல அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ சைலன்சரை பத்தி எதுவுமே பேசாம பேட்சையும் கண்ணையும் மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஏன் ஹீரோக்கு திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை வருது? ஒரு நல்ல போலீஸா கிரிட்டிக்கலான கேசஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி மேலதிகாரிக்கு பிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்த ஹீரோ கண்ணுக்கு திடீர்னு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. விஷுவல்ஸோ கனவுலாம் இல்ல, ரோட்ல நடந்து போறப்ப திடீர்னு ரோடே காணாம போகுது. அந்த இடத்துல இன்னொரு பிளேஸ் தெரியுது. இது சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்கன்னு ஹீரோ யார்கிட்டையும் இது வரைக்கும் எதை பத்தியுமே சொல்லல. அப்புறம் மெஜிஷியன்லாம் தொப்பியை வச்சு ட்ரிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஹீரோக்கு தெரியுது. இதெல்லாம் கத்துக்க கூட ஹீரோ ட்ரை பண்ணதில்ல. ஆனா பிசிறு இல்லாம பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி தொப்பியை சுத்தி விட்டு வித்தையெல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் எப்படி தனக்கு தெரியுதுன்னு ஹீரோக்கே புரியல. தனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியறனால டாக்டரை கன்சல்ட் பண்ணி டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. இப்ப ஹீரோ கையில ஒரு டேட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த டேட்டு என்னன்னு இந்த சீன்ல சொல்லல. ஆனா ஹீரோ டேட்டுவை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு மேக்கப் பண்ற பவுடரை வச்சு மறைக்கிறாரு. ஹீரோக்கு சொந்தம்னு சொல்ல யாருமே இல்ல, ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்காரு. அதே அபார்ட்மெண்ட்ல பேப்ஸ்னு ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த பாட்டியை ஹீரோ தான் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாட்டி ஹீரோ மதிச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்க. நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வரலன்னா பாட்டி ஹீரோவை திட்டி தீத்துரும். ஹீரோ டேட்டிங் போறதா சொல்றாரு. அதையும் பாட்டியை டிஸ்கரேஜ் பண்ணி தான் பேசுறாங்க. அடுத்த சீன்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் கையில கத்தியோட போறாரு. இன்னொருத்தர் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் ஸ்டைல்ல தொப்பியெல்லாம் போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா ஹீரோ. பாட்டி கிட்ட டேட்டிங் போறேன்னு சொல்லிட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம யோசிக்கிற கேப்ல ஒயிட் ட்ரெஸ்ல வந்தவர் ஹீரோ குத்தி கொன்னுறான். டக்குன்னு ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அட கனவா அப்படின்னு நம்ம நினைப்போம். போன் ரிங் ஆற சத்தத்தை கேட்டுதான் ஹீரோ இப்ப எந்திரிச்சிருக்காரு. ஹீரோ உயிரோட தான் இருக்காருன்னு தெரிஞ்சதும் மேலதிகாரி சந்தோஷப்படுறாரு. ஹீரோவை உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு கிளியரா காட்டுறாங்க. ஹீரோ மாதிரி உருவம் இருக்கிற ஒருத்தரை தான் ஒயிட் ட்ரெஸ்காரர் குத்தி கொண்டிருக்காரு. ஹீரோ தான் இறந்துட்டாருன்னு ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க. ஆனா இறந்தது டெனிஸ்ங்கிற ஒருத்தர். பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்காரு. ஆனா ஹீரோக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இறந்து போன டெனிஸோட ஒய்ஃப் ஹீரோ பார்த்ததுமே தன்னோட கணவர் இன்னும் சாகலன்னு நினைச்சு அழுகுறாங்க. ஹீரோ டெனிஸோட ஒய்ஃப் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்ல, இப்ப வேண்டான்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு மேலதிகாரி. ஹீரோ பார்த்ததுமே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப லூக்கான ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் எங்க இருக்காருலாம் தெரியல. ஆனா யாருமே இல்லாத தீவுல தனியா இருக்காருன்னு மட்டும் தெரியுது. தனியா பேசுறாரு, அத வீடியோ எடுத்து வைக்கிறாரு. இவர் பேசுறதுக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏதேதோ பேசுறாரு, யார் யாரையோ திட்டுறாரு. தன்னை கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்றாரு. இவரும் டேனியலும் ஃப்ரெண்டா. 2 பேரும் சர்க்கஸ்ல வேலை பார்த்தாங்களாம். இந்த போட்டோவை பாருங்க. இதுல முடியோட இருக்கிறதுக்கு பக்கத்துல லூக்கா இருக்காரு. இந்த டேனியல் தான் ஹீரோக்கு தெரிகிற விஷுவல்ஸ்ல வர பையன். இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். டேட்டிங் ஆப்ல இருந்து ஒரு பொண்ணை பிடிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல நல்லா தான் பேசுறாரு. ஆனா ஹீரோக்கு எப்பயும் வர விஷுவல்ஸ் அடிக்கடி வந்து அவரை டைவர்ட் பண்ணுது. டேட்டிங்க்கு வந்த பொண்ணுகிட்ட சரியா பேச முடியாம வீட்டுக்கு போயிடுறாரு. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப புதுசா வந்த மர்டர் கேஸும் ஹீரோ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. செத்து போனது டெனிஸ் தான். ஆனா தானே இறந்து போனதா ஃபீல் பண்றாரு. அதோட தன்னை யாரோ கொலை பண்ண வர போறதாவும் நினைச்சிட்டு இருக்காரு.
ஸோ எவ்வளோதான் டேப்லெட் சாப்பிட்டாலுமே எந்த சேஞ்சும் இல்லைங்கிறனால டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே கொட்டிடுறாரு. இறந்து போன டென்னிஸோட வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோவோட லைஃப்க்கு ஒத்து போகுது. எப்படின்னா, டென்னிஸ்க்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லையாம். டென்னிஸ்க்கு அம்னீஷியா இருந்துச்சுன்னு ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. டென்னிஸ்க்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்ஹெச்ல ட்ரெஸ்ஸே இல்லாம கிடந்தது தானா. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எப்படி என்ஹெச்க்கு வந்தாருன்னு எதுவுமே ஞாபகம் இல்லையாம். இதே மாதிரி ஞாபகங்கள் தான் ஹீரோக்கும் இருக்கு. என்னை போல் ஒருவன்னு நினைச்ச ஹீரோக்கு அடுத்த ஷாக்கு. ரோட்ல நடந்து போறப்ப தன்னோட உருவத்துல இன்னொரு ஆளை பாக்குறாரு. கற்பனையா இருக்குமோன்னு நினைச்சிட்டு போறாரு. கீழே கடந்து ஒரு போட்டோ எடுத்து பார்க்குறாரு. அது ஒரு என்ஹெச்சோட போட்டோ. மறுபடியும் விஷுவல்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது. இந்த போட்டோ வச்சு தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு ஹீரோ. இப்ப லூக்காவை காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் தன்னோட ஃப்ரெண்டு டேனியல் அப்படின்னு ஒரு கேரக்டரை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தார்ல, அது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். டென்னிஸ் கொலை செய்யப்பட்ட நியூஸை டிவியில பார்த்த லூக்கா டேனியல் செத்து போயிட்டு தான் சொல்றாரு. அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவை பிரஸ்காரங்க இன்டர்வியூ எடுத்ததை பார்த்துட்டு டேனியல் சாகலைன்னு சொல்றாரு. இப்போ லூக்கா விட உங்களுக்கு தான் குழப்பம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஹீரோவோட விஷுவல்ஸில் வர பையனோட பேர் டேனியல். அது வேற யாரும் இல்லை, ஹீரோவே தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட காரில் போனதை தான் ஹீரோ விஷுவலாக பார்த்தாரு. அப்பனா ஹீரோவோட பழைய பேர் டேனியல், இப்போ டேரியஸ். டென்னிஸ் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்னு இது வரைக்கும் தெரியல. ஆனா அந்த கேரக்டரையும் டேனியல்னு லூக்கா நினைக்கிறாரு. லூக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆளை 2 உருவத்துல பார்த்தாரு. அதாவது இறந்து போன டென்னிஸும் உயிரோட இருக்கிற ஹீரோவும் லூக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆளு. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரே உருவத்துல 2 பேரு. ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு இறந்து போன டென்னிஸ். இப்போ ஒருத்தர் ரோட்ல செஸ் விளையாண்டுட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவரும் பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்காரு. ஹீரோவும் இவரை பார்த்துறாரு, ஆனா எதுவுமே பேசல. இவர் 3வது உருவம். கொஞ்ச தூரத்திலேயே இன்னொருத்தர் ஹீரோ உருவத்திலேயே போறாரு. இந்த தடவை ஹீரோ இவர்கிட்ட நீங்க பார்க்க என்ன மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்றாரு. ஆனா இவர் எதுவுமே பேசாம போயிடுறாரு. மொத்தம் ஹீரோ உருவத்துல 4 பேரை இது வரைக்கும் காட்டியிருக்காங்க. அவ்வளவுதானாடா அப்படின்னு நினைப்போம். ஆனா இன்னொரு கேரக்டரையும் காட்டுறாங்க. இவரும் ஹீரோ மாதிரியே இருக்காரு. என்னடா அது, ஒரே உருவத்துல 5 பேரு, அதுவும் ஒரே ஊர்லயான்னு கொஞ்சம் குழப்பமா தான் கொண்டு போறாங்க. இப்ப மறுபடியும் லூக்காவை காட்டுறாங்க. ஹீரோக்கு தன்னோட ஹெல்ப் தேவையா, அதனால இந்த தீவுல இருந்து தப்பிக்க ஏற்பாடு பண்றாரு. ஃபியோடார்னு ஒருத்தர் லூக்காக்கு ஒரு டேப் அனுப்புனாரா. அந்த டேப்ல ஹோட்டல் பாபிலான் அப்படின்னு ஒரு கிளிப் வருது. தன்னை இந்த ஹோட்டலுக்கு வர சொல்லதான் நினைக்கிறாரு லூக்கா. அது மட்டும் காரணம் இல்ல, ஃபியோடாரை மீட் பண்ணாதான் ஹீரோவை காப்பாற்ற முடியுமா. இதே நேரம் ஹீரோ ஒரு பவுலிங் கிளப்ல தன்னை மாதிரியே இருக்கிற 5வது உருவத்தை பார்த்தார்ல, அவரை மீட் பண்ண பவுலிங் கிளப்புக்குள்ள போறாரு. இது வரைக்கும் ஹீரோவை சேர்த்து மொத்தம் 5 பேர் ஒரே உருவத்தில் இருக்கிறத காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உருவம் ஹீரோ, 2வது டென்னிஸ், 3வது செஸ் விளாண்டவர், 4வது ஹீரோ மாதிரியே கோட் சூட் போட்டிருந்தவர், 5வது பவுலிங் கிளப்ல இருக்காரு. இதுக்கிடையில ஹீரோ உருவத்துல கோட் சூட் மாட்டிட்டு போனார்ல, அதாவது 4வது உருவம். அந்த கேரக்டரை ஒயிட் ட்ரெஸ்ல வந்து கில்லர் கொலை பண்ணிடுறான். ஸோ மொத்தம் 5 உருவத்துல இப்ப 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. 5வது உருவத்தை பார்க்கறதுக்காக பவுலிங் கிளப்புக்குள்ள போனார்ல, அவர்கிட்ட போய் டென்னிஸ் இறந்ததை சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ சொல்றத 5வது கேரக்டர் நம்பவே இல்லை. இப்பதான் 4வது கேரக்டர் இறந்த நியூஸை டிவியில பாக்குறாரு ஹீரோ. இந்த கேரக்டரோட பேரு ட்ரெஃபியஸா. ஹீரோக்கு இருக்கிற பயமோ கவலையோ இந்த 5வது கேரக்டருக்கு இல்ல. கில்லரை பத்தின எந்த க்ளூவும் ஹீரோக்கு கிடைக்கல. அதனால அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோ தன்னோட கையில இருக்கிற டாட்டூவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஹீரோ மாதிரி உருவத்துல இருக்கிற மத்தவங்க கையிலயும் இதே மாதிரி டாட்டூ இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த டாட்டூ தான் ஹீரோக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை. நேராக லைப்ரரிக்கு போறாரு. லைப்ரரியன் இந்த டாட்டூவை பார்த்துட்டு ஓம்ஃபாலஸ் அப்படின்னு சொல்றாரு. கிரேக்க மொழியில ஓம்ஃபாலஸ் அப்படின்னா தொப்புள்னு அர்த்தமா, அதாவது வயிற்று பகுதி. இது வரைக்கும் கொல்லப்பட்ட 2 பேரையுமே கில்லர் கத்தியை வச்சு வயிற்றுல தான் குத்தி கொண்டிருக்கான். இதை ரிலேட் பண்ணி பார்க்குறாரு ஹீரோ. அப்படின்னா கில்லர் ஓம்ஃபாலஸ் டாட்டூ போட்டவங்களை கொலை பண்றானா, இல்லை ஹீரோ உருவத்தில் இருக்கிறவங்களையா பார்த்து கொலை பண்றானான்னு டவுட் வருது. அப்புறமா லைப்ரரியனோட ஹெல்ப்போட ஒரு கம்ப்யூட்டர்ல உட்கார்றாரு. ஹீரோ டிஸ்டர்ப்டாக இருக்கிறத பார்த்துட்டு லைப்ரரியன் ஒரு சைக்காட்ரிஸ்டோட கார்டை கொடுத்துட்டு போறாரு. ஹீரோ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியுமே லைப்ரரியன் கார்டை கொடுத்துட்டு பேசாமல் போயிடுறாரு. கம்ப்யூட்டரில் ஓம்ஃபாலஸ்னு போட்டு தேடவும் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வருது. அதில் ஒரு என்ஹெச்சோட ஃபோட்டோவை போட்டு ரோட் டு ஓம்ஃபாலஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகத்தில் வருது. ஹீரோ இந்த என்ஹெச்ல ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் வருது. உடனே வேகமா ஓடி போய் நடு ரோட்ல இருக்கிற லூக்கா கிட்ட போறாரு.
லூகாவும் ட்ரெஸ் இல்லாம தான் உட்காந்துருக்காரு, அதுவும் நடு ரோட்ல. டெர்மினேட்டர் படத்துல அர்னால்டு உட்காந்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி. லூகாவை ஹீரோ காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அதே ரோட்ல லிஃப்ட் கேக்குறாரு. இந்த ஞாபகம் வந்ததும் ஹீரோ லைப்ரரில இருந்து கிளம்புறாரு. தான் ரோட்ல பிறந்ததா போர்டுல எழுதுறாரு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லூகாக்கு ஹீரோவை ஞாபகம் இருக்கு, ஆனா ஹீரோக்கு லூகாவை ஞாபகம் இல்ல. ஹீரோவோட பேரு டேரியஸ், ஆனா லூகா ஹீரோவை டேனியல்னு சொல்றாரு, அதாவது ஹீரோவோட பழைய பேரு. ஹீரோ என்னென்னமோ யோசிச்சு பாக்குறாரு, ஆனா எந்த லீடும் கிடைக்கல. அப்படியே தூங்கிடுறாரு. எந்திரிச்சா பாட்டி ஹீரோ முன்னாடி நின்னு எனக்கு பசிக்குதுன்னு கத்துறாங்க. ஹீரோ பதறி போய் சீரியலை போட்டு வந்து கொடுக்குறாரு. பாட்டி ஒரு போட்டோவை புக்ல வச்சிருக்காங்க. அதை ஹீரோ பார்க்கலாம்னு நினைக்கிறாரு, ஆனா பாட்டி விட மாட்டேங்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, அதை தொடாதன்னு திட்டுறப்ப ஹீரோவை டேனியல்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என் பேரு டேரியஸ்னு சொல்ல, நீ பார்க்க டேனியல் மாதிரி தான் இருக்கன்னு பாட்டி சொல்றாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பாட்டியை ஃபோர்ஸ் பண்ணிலாம் கேட்க முடியாது, ஏன்னா பாட்டி ஹீரோவை மதிச்சு பதிலே சொல்ல மாட்டாங்க. டேனியல்ங்கிறது யாரா இருக்கும்னு யோசிக்கும் போது ஹீரோக்கு எப்பயும் தெரிகிற விஷுவல்ஸ்ல புதுசா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கார்ல போனார்ல, அப்ப ஹீரோ இறந்து கிடக்கிறதாவும் ஹீரோவை பார்த்து ஸ்பாரோ அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கத்துற மாதிரியும் விஷுவல்ஸ் தெரியுது. இதுல ஸ்பாரோ யாருன்னு அடுத்த கொஸ்டின் வருது. இதே நேரம் கில்லர் ஹீரோவை தூரத்துல இருந்து பாக்குறத காட்டுறாங்க. ஹீரோ மறுபடியும் லைப்ரரிக்கு போறாரு. கம்ப்யூட்டர்ல தேடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை பத்தி படிக்கிறாரு. ஹீரோ பார்த்த விஷுவல்ஸ் எல்லாமே உண்மைதான். டேனியல்ங்கிற பையன் குத்தி கொல்லப்பட்டிருக்கான். அதே நியூஸ் பேப்பர்ல ஹீரோவோட போட்டோவும் இருக்கு. ஹீரோ என்ஹெச்ல தனியா சுத்திட்டு இருந்ததை பேப்பர்லயே போட்டிருக்கு. ஹீரோக்கு இப்ப என்ன டவுட்னா, டேனியல்ங்கிற பையனை தான் தான் கொண்டிருக்கலான்னு, அதனாலதான் தன்னை யாரோ இப்ப கொல்ல வராங்கன்னு நினைக்கிறாரு. இப்ப லூக்கா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். தீவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பறக்கிற சைக்கிளை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஃபியோடார் அப்படிங்கிற ஆளை கண்டுபிடிச்சு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியே தீர்வேன்னு வெறியோட வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு எப்பயும் போல கனவுல பல டிஸ்டர்பன்சஸ் வருது. தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு ஜன்னல் பக்கமா வராரு. அப்ப கில்லரை பாத்துறாரு. இங்கதான் ஹீரோக்கு அடுத்த ஷாக்கு. கில்லரும் ஹீரோ உருவத்துல தான் இருக்காரு. உடனே ஹீரோ அபார்ட்மெண்ட்டை விட்டு கீழே வராரு. ஆனா அதுக்குள்ள கில்லர் அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோக்கு முன்னாடியை விட இப்ப விஷுவல்ஸ் அதிகமா தெரிய ஆரம்பிக்குது. மாத்திரை போடாதனால தான் இப்படி நடக்குதோன்னு நினைக்கிறாரு. லைப்ரரியன் கொடுத்த கார்டு ஞாபகத்துக்கு வர சைக்காட்ரிஸ்ட பார்க்கலான்னு போறாரு. இந்த லேடியோட பேரு ஆலிஸ். இவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஆனா இந்த லேடியை பார்த்ததும் ஹீரோக்கு அடுத்த ஷாக்கு. டேனியல்ங்கிற பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இந்த லேடி. அதாவது தன்னால கொலை செய்யப்பட்ட டேனியலோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஆனா ஹீரோக்கு இது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே டேனியலோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து டேனியல் அப்படின்னு ஃப்ளோல சொல்லிடுவாங்க. என்னது டேனியலான்னு ஹீரோ கேட்க, நீங்க பார்க்க டேனியல் மாதிரி தான் இருக்கீங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லவும் ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப கில்லர் ஹீரோவை கொல்ல வர ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி எஸ்கேப் ஆயிடுறாரு. இதே நேரம் லூக்கா பறக்கிற சைக்கிள் எல்லாம் ரெடி பண்ணி பறக்க ஆரம்பிச்சிடறாரு. ஒரு இடத்துல கொடூரமா மோதி விழுந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஃபைனலி தன் நினைச்ச மாதிரியே ஃபியோடாரோட ஹோட்டல் கிட்ட வந்து சேர்ந்துடுறாரு. ஹீரோ கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போறாரு. அங்க பாட்டி கீழே விழுந்து கிடக்காங்க. பாட்டியை காப்பாத்தி மாத்திரை கொடுத்து தான் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வர போறது இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு என்னதான் வேணும், எதை தேடுறேன்னு பாட்டி கேட்க, ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை நினைச்சு பாக்குறாரு. தன் யாருங்கிறதே ஹீரோ மறந்துட்டாரு. தன்னை கொல்ல வர கில்லர் யாரு, ஏன் தன்னோட உருவத்துல இத்தனை பேர் இருக்காங்கன்னு பல கேள்விகள் இருந்தாலும் முதல்ல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும். கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் தனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. லூக்கா ஒரு வழியா ஃபியோடாரோட ரூமை கண்டுபிடிச்சாரு. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டோட வீடை கண்டுபிடிக்கிறாரு. இப்பதான் ஃபியோடார் யாருன்னு காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, லைப்ரரியன் தான் லூக்கா தேடி வந்த ஃபியோடாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் லவ் பண்ணது உண்மைதான், ஆனா ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாராம். ஹீரோ எப்படி உயிரோட இருக்காருங்கிறதா கேர்ள் ஃப்ரெண்டோட கேள்வியா இருக்கு. ஆனா அதுக்கான பதில் இது வரைக்கும் யாருக்குமே தெரில. ஸ்பாரோனா என்னன்னு ஹீரோ கேட்குறாரு, ஆனா கேர்ள் ஃப்ரெண்டு அதுக்கு பதில் சொல்லல. ஹீரோ கிட்ட இவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நினைவுகளும் வருது. லூக்கா லைப்ரரியன் கிட்ட ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, தான் ஓம் ஃபாலர்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டதுனால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு லைப்ரரியன் சொல்றாரு. லைப்ரரியனுக்கு தெரியாம அவரோட டைரி எடுத்துட்டு லூக்கா அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோ எதிர்பார்த்து வந்த எதுவுமே ஃபுல்லா நடக்கல. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மீட் பண்ணது, பழைய விஷயங்களை பேசினால ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதி வேணா கிடைக்குது. இந்த நிம்மதியோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப மேலதிகாரி ஹீரோவோட வீட்டுக்கு வந்து இன்னொரு கொலை நடந்திருக்கதாவும் அதை ஹீரோ கண்டிப்பா வந்து பார்க்கணும்னு சொல்ல ஹீரோ மேலதிகாரி கூட போறாரு. இறந்தது வேற யாரும் இல்ல,
5வது விக்டிம், அதாவது பவுலிங் கிளப்ல ஹீரோ ஒருத்தரை மீட் பண்ணார்ல, அந்த ஆள் தான். ஹீரோ உருவத்துல கில்லரை சேர்த்து 6 பேர் இருந்தாங்க. அதுல 3வது ஆளும் காலி. ஹீரோ அங்கிருந்து கிளம்புறப்ப கில்லர் அதே ஏரியால இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோ கில்லரை பார்க்கல, ஆனா லூகாவை பார்த்துறாரு. லூகா ஹீரோட விஷுவல்ஸ்ல வர ஆள்னு தெரியுது, ஆனா யாருன்னு தான் தெரியல. அதனால லூகாவை பார்த்து பயந்து ஓடுறாரு. லூகா ஹீரோவை விரட்டி தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு தாங்கிறத சொல்லி தன்னோட கையிலயும் ஓம்ஃபால ஸ்டார்ட் இருக்கதை காட்டவும் ஹீரோக்கு பயம் போயிருது. 2 பேரும் லைப்ரரிக்கு போறாங்க. இந்த லைப்ரரியன் தான் ஓம்ஃபாலஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்டை உருவாக்குனது. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் லைப்ரரியன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனா அப்படி இல்லை. லைப்ரரி என்ன சொல்றாருன்னா, ஹீரோவும் லூகாவும் டைம் டிராவலர்ஸா. இவங்க 2 பேரையும் சர்க்கஸ்ல இருந்து எடுத்திருக்காரு லைப்ரரியன். லைப்ரரியனோட அண்ணன் தான் சர்க்கஸோட ஓனரு. அதனால கம்மியா காசு கொடுத்து இவங்க 2 பேரையும் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு லைப்ரரியன். சரி, இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னா, டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் சில அரசியல்வாதிகளை கொலை பண்ணணும். லூகாவுக்கு கொடுத்த டாஸ்க்கை லூகா முடிச்சிட்டாரு. அதனால தான் லூகாவை ஒரு தீவுல தங்க வச்சு லூகாக்கு தேவையான சாப்பாடை அனுப்பி வச்சிருக்காரு லைப்ரரியன். ஆனா ஹீரோ அவரோட டாஸ்கை கரெக்டா பண்ணல. ஹீரோவும் ஒரு அரசியல்வாதியை கொலை பண்ணணும். ஆனா ஹீரோ அவரையே கொண்டிருக்காரு. அதாவது ஹீரோ பாஸ்ட்டுக்கு போய் தன்னோட சின்ன வயசு வெர்ஷனே கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, மிஷின்ல நடந்த ஒரு சின்ன பிரச்சனைனால ஹீரோ ஒரு உருவமா டிராவல் ஆகாம டைம் டிராவல் ஆகி 7 உருவமா பாஸ்ட்டுக்கு போய் சேர்ந்திருக்காரு. அந்த 7 பேர்ல ஒருத்தர் சைக்கோ கில்லரு. அந்த கில்லர் தான் சின்ன வயசு பையனை ஃபர்ஸ்ட் கொன்னது. இப்ப தன்னோட உருவத்துல இருக்கிற மத்தவங்களையும் கொல்ல முயற்சி பண்றது. சரி, இப்ப என்ன நடந்ததுன்னு ஹீரோக்கு கிளியரா புரியுது. இத மாத்தணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வாழணும். ஆனா இனிமே எதையுமே மாத்த முடியாதுன்னு லைப்ரரின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா லைப்ரரி இப்போ ஓம் ஃபாலஸ் ப்ராஜெக்ட்ல இல்ல. ஹீரோ உடனே அங்கிருந்து கிளம்பி நேரா கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. இங்க நமக்கு ஒரு கேள்வி வரணும். கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இவருக்கு நல்லா தானே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு ஹீரோ டைம் டிராவல் பண்ற ப்ராஜெக்ட்ல போய் சேர்ந்தாரு? இதுக்கான பதில அடுத்தடுத்த சீன்ஸ்ல பார்க்கலாம். ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி தான் யார் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டதா சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறதா சொல்றாரு. ஆனா இப்பதான் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கான். ஹீரோ அப்செட் ஆகி அங்கிருந்து கிளம்புறப்ப கேர்ள் ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. தன்னோட பேர் தான் ஸ்பாரோவா. சின்ன வயசு ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வச்ச செல்ல பேர் தான் ஸ்பாரோ. இப்பதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ எழுதின ஒரு லெட்டரை காட்டுறாங்க. அதுல டியர் ஸ்பாரோ அப்படின்னு போட்டு ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாருன்னு எழுதியிருக்கு. அப்படின்னா உண்மையிலேயே இறந்தது ஹீரோ கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டு தான். உடனே ஹீரோ லைப்ரரியனை பார்க்குறாரு. என்ன நடந்ததுன்னு இப்போ ஹீரோ சொல்றதை கேட்போம். ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் கார்ல போனப்ப லூகா திடீர்னு ரோட்ல உருவாகுறாரு. அந்த டென்ஷன்ல ஹீரோ காரை வேகமா திருப்ப காரு ஆக்சிடென்ட் ஆகுது. கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சர்க்கஸ்ல சேர்றாரு. சின்ன வயசு லூகாக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை பிரிஞ்சு சோகத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஹீரோக்கு ஓம்ஃபாலஸ் ப்ராஜெக்ட் இன்னொரு வாய்ப்பை கொடுக்குது. ஆக்சுவலா லைப்ரரியன் ஹீரோக்கு கொடுத்த டாஸ்க் கொலை பண்றது. ஆனா ஹீரோ செலக்ட் பண்ணது கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தணுங்கிற டாஸ்க. ஹீரோ நினைச்ச மாதிரியே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே லூகாவை தள்ளி விட்டு காரை ஆக்சிடென்ட் ஆகாம தடுக்கிறாரு. ஆனா ஹீரோ 7 உருவமா மாறினது, அதுல ஒரு ஆளு கில்லரா மாறினது, இது எல்லாமே ஹீரோவே எதிர்பார்க்காதது. ஒரு தடவை டைம் டிராவல் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்தினாரு. இப்ப இன்னொரு தடவை டைம் டிராவல் பண்ணி தன்னோட உயிரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. லைப்ரரியன் இதுக்கு ஒத்துக்கல. ஆனா லூகா ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சம்மதிக்கிறாரு. உங்க 2 பேரால அதை தனியா செய்ய முடியாதுன்னு லைப்ரரியன் சொல்லியும் ஹீரோவும் லூகாவும் ஓம்ஃபாலஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் பாட்டியை பார்க்க போறாரு. தான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூருக்கு போறதாவும் சீக்கிரமே திரும்பி வந்துடுறேன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா பாட்டி அதுக்கும் பெருசா ரியாக்டே பண்ணிக்கல. ஹீரோ போனதும் பாட்டி ஒரு போட்டோவை மறைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்து பார்க்கறாங்க. அது சின்ன வயசு ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கிற போட்டோ. இந்த போட்டோ எப்படி பாட்டி கிட்ட வந்துச்சுன்னு தெரியல. பாட்டியோட இமேஜை டல்லாக்கி கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அதாவது பாட்டி தான் கேர்ள் ஃப்ரெண்டு. பாட்டி வயசானதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இதோட பாட்டி சீன் முடியுது. ஹீரோவும் லூகாவும் பறக்கிற சைக்கிள்ல டிராவல் பண்றாங்க. 2 பேரும் ஓம்ஃபாலஸ் ப்ராஜெக்ட்டுக்கு போற என்ஹெச்க்கு வந்து சேர்றாங்க. லைப்ரரியன் கிட்ட இருந்து லூகா ஒரு டைரி எடுத்துட்டு வந்தார்ல, அதை வச்சு எங்கெல்லாம் டோர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோ என்ன யோசிக்கிறார்னா, தன்னோட உருவத்துல இருக்கிற கில்லர் கிட்ட இருந்து தன்னோட பாஸ்ட் உருவத்தை காப்பாத்தணும்னு, அதாவது கில்லர் கிட்ட இருந்து டேனியலை காப்பாத்தணும்னு. ஆனா லூகா என்ன சொல்றாருன்னா, அதுக்கும் முன்னாடி டைம் டிராவல் பண்ணி இந்த ப்ராஜெக்டே நடக்க விடாம தடுக்கணும்னு. இந்த ஐடியாவும் ஹீரோக்கு கரெக்ட்னு படுது.
ஒரு இடத்துக்கு போனதும் இங்கே தான் டோர் இருக்குன்னு சொல்லி லூக்கா கையை நீட்டுறாரு. டாட்டூ ஷைன் ஆகுது. அங்கேயே நிலம் ஓப்பன் ஆகி ஒரு பாதை உருவாகுது. 2 பேரும் உள்ள குதிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை லைப்ரரியன் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே லூக்கா கிட்ட தான் என்னெல்லாம் செய்ய போறேங்கிற விஷயத்த லைப்ரரியன் சொல்லியிருக்காரு. லைப்ரரியன் ஒருவேளை சொதப்பியிருந்தா லைப்ரரியனை கொலை பண்றதுக்காக ஹோட்டலுக்கு வெளியில பாய்சனை ஒளிச்சு வச்சிருந்தாராம் லூக்கா. ஹீரோவை அந்த டைம் லைனுக்கு போக சொல்றாரு. அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி. டைம் டிராவல் மிஷினே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி பண்ணா எல்லா பிரச்சனைக்குமே சரியான தீர்வு கிடைக்கும்னு லூக்கா சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு தான் மறுபடியும் இந்த டைம் லைனுக்கு வர முடியாது, சைக்காட்ரிஸ்டா இருக்கிற தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க முடியாதுங்கிற கவலை இருக்கு. ஆனா லூக்கா சொல்றதுதான் சரியான ஐடியான்னு தோணுது. 2 பேரும் பாஸ்ட்டுக்கு போகலான்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்குள்ள கில்லர் இங்க வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் லூக்காவை கொலை பண்ணிடுறாரு. கில்லர் அடுத்து ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ கில்லரை கொலை பண்ணிடுறாரு. லூக்கா அங்கேயே இறந்து போக ஹீரோ மட்டும் தனியா பாஸ்ட்டுக்கு போறாரு. லூக்கா சொன்ன ஹோட்டலுக்கு போறாரு. பாய்சன் எடுக்கிறாரு. லைப்ரரியனோட ரூம் நம்பர் 222. அங்க போய் வெளியில இருக்கிற பேப்பர் எடுத்து பார்க்கறாரு. அதுல 2 ஃப்ளைட்டு நேருக்கு நேர் மோதிக்கிட்டு தான் நியூஸ் இருக்கு. இதுதான் கரெக்டான டைம்க்கு ஹீரோ டிராவல் ஆகி வந்திருக்காருங்கிறதுக்கான எவிடன்ஸ். இத சொன்னது லூக்கா தான். லைப்ரரியன் உள்ளதான் இருக்காருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படி பாய்சனை கொடுக்கறதுன்னு யோசிக்கும் போது ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆளு அந்த பக்கம் வராரு. அவரை டைவர்ட் பண்ணிட்டு தண்ணியில பாய்சனை கலந்துடுறாரு ஹீரோ. ஹோட்டல்காரர் லைப்ரரியனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போனதும் ஹீரோ அங்கேயே வெயிட் பண்றாரு. லைப்ரரியன் தண்ணியை குடிச்சதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரூம்குள்ள போறாரு. லைப்ரரியன் ஹீரோவை பார்க்கறாரு. ஆனா எதுவுமே செய்ய முடியல. லைப்ரரியன் இறந்து போனதும் லைப்ரரியனோட டைரியை தீயில போட்டு எரிக்கிறாரு ஹீரோ. அப்புறமா மிச்சம் இருந்த பாய்சனை குடிச்சிட்டு ஹீரோவும் இறந்து போயிடுறாரு. இந்த உருவத்துல இருக்கிற ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கல. ஆனா ஒரிஜினல் உருவத்துல இருக்கிற டேனியலும் கேர்ள் ஃப்ரெண்டும் கார் டிராவலை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிக்கிறாங்க. டாரியஸ்ங்கிற உருவத்துல இருந்த ஹீரோவோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தோட கதை உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த படத்துல கிளியரா சொல்லாத விஷயங்கள் என்ன இருக்குங்கிறத என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹீரோ 7 உருவமா டைம் டிராவல் பண்ணார்ல, அதுல 6 பேரை தான் காட்டினாங்க. 7 பேருமே ஒரே ஊர்ல 10 வருஷமா இருந்தோம். இது வரைக்கும் ஒருத்தர் மீட் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப மட்டும் கிட்டத்தட்ட எல்லாருமே மீட் பண்ண மாதிரி காட்டுறது நம்பவே முடியாத மாதிரி தான் இருக்கு. அடுத்து கிளாரிட்டி இல்லாத விஷயம் இந்த ஸ்டோரியோட டைம் லைனு. ஹீரோ கிளைமேக்ஸ்ல டைம் டிராவல் பண்றப்ப 11 வருஷத்துக்கு முன்னாடி போனா போதும் அப்படின்னு லூக்கா சொல்லுவாரு. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹீரோவோட சின்ன வயசு பையன் கொலை செய்யப்பட்டான். கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சொல்லுவாங்கல்ல, டேனியல் இறந்து 10 வருஷம் ஆகுதுன்னு. அப்படின்னா ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி லூக்கா கூட டைம் டிராவல் பண்ணும்போது இந்த உருவத்துல தான் இருந்தாரு. எப்படி ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 உருவத்துல இருக்க முடியும்? இந்த டைம் லைனை டேரக்டர் கிளியராகவே சொல்லலை, இல்லைன்னா தப்பாக சொல்லியிருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 7 உருவமே ஒரே நேரத்தில் தான் உருவானாங்க. கில்லரு ஃபர்ஸ்ட் சின்ன வயசு பையனை கொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரே ஊர்ல இருந்தும் ஏன் 10 வருஷமா மற்ற உருவத்துல இருக்கிறவங்கள கொல்லாம இப்ப மட்டும் எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்றாரு? 10 வருஷமா அந்த கில்லர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இதையும் படத்துல கிளியரா சொல்லல. ஆக்சுவலா இது ஒரு டைம் டிராவல் மூவி, அதனால நிறைய விஷயங்கள் புரியாம தான் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனா பாட்டியோட கேரக்டரையும் பாட்டி கிட்ட இருக்கிற ஹீரோவோட சின்ன வயசு போட்டோவையும் பக்கினுமேனு வச்ச மாதிரி தான் இருக்கு. பாட்டியோட ஸ்டோரி ட்ராக்கை எங்கேயுமே கிளியரா சொல்லல டைரக்டர். உங்களுக்கும் இது மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கமெண்ட்ல என்னன்னு சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.